ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 26/11/2025க்கான கேரளா நாட்டு சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 5 நாளைக்கு நம்ம ஒரு ஃபாலோயிங் நம்பரில் நம்ம சார்ட்டில் எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கெஸிங் படி நமக்கு இன்றைக்கி 46 அப்படி நம்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ யாரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 236 சரிங்களா. இந்த இடத்துல 236 சேம் நமக்கு ஒரு 236. ஸோ இந்த 236 அடிக்கும்பொழுது அதுக்கு மேலே உள்ள ரிசல்ட்டு 453. இந்த 453 அப்படியே திருப்பி நமக்கு 54, 45 திருப்பி நமக்கு 54ன்னு வச்சுட்டு 54ன்னு வச்சுருக்காங்க. இங்கே 45 இருக்குது. 3க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 542ன்னு அடிச்சிருக்காங்க. அப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 769 இருக்குது. 76 திருப்பினோம்னா நமக்கு 67, 9க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 8, 678 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 678 அப்படி நம்பர் ரிட்டன் ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நாளைக்கு ஆல் போர்டில் 26 அப்படி ஒரு நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா போர்டு எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 678 இந்த ஒரு நம்பர்ஸும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் அடித்த ஏபி நம்பர் மட்டும் பாருங்கள். 54 டோட்டல் பண்ணோம்னா 5 4 டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 9, 1 9 டோட்டல் பண்ணால் 10, 7 6 டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 13, 8 4 டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 12 சரிங்களா. இப்போது நமக்கு 9 10 அப்படிங்கிற நம்பரை அடிச்சிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 13 அப்படிங்கிற நம்பரை அடிச்சிருக்காங்க சரிங்களா. கேப்பில் ஒரு 11 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 9க்கு 10க்கு அப்புறம் 11 விட்டுட்டு நமக்கு 12 13 அடிச்சிருக்காங்க. அப்போது 14 15 ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 14 15 அப்படிங்கிற மாதிரி 7 7 மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 தான். ஸோ இப்போது வந்துச்சுன்னா டபுள்ஸ் 77ன்னு ஒரு நம்பர் வரலாம் ஏபியில், அப்படின்னா 11க்கு தான் சரிங்களா. 11 அப்படிங்கிற நம்பரு என்ன நம்பர் டோட்டல் பண்ணால் 11 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 29 அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். 92 92லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 9 8 8 3 நமக்கு 11, 7 4 11, 6 5 11. ஸோ இந்த நம்பர் ஏபியில் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டல் பண்ணால் 11 வரங்க நம்பர்ஸ் மட்டும் நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா. அந்த நம்பர் ஏபி மட்டும் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இந்த நம்பருக்கு சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்ம ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறோம் 928. ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 298ன்னு சொல்லி அடிச்சுக்கலாம். 298 ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதில் 5ங்கிற நம்பர் பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு வச்சு சின்ன நம்பர் இங்கே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் உள்ளே வச்சு வெளியில் பெரிய நம்பர் வச்சுருக்காங்க. வெளியில் உள்ள பெரிய நம்பர் வச்சு வெளியில் சின்ன நம்பர் வச்சுருக்காங்க. அதாவது 7ங்கிறது பெரிய நம்பரு, சின்ன நம்பருங்கிறது 6 சரிங்களா. இப்போ மறுபடியும் 8ங்கிற நம்பர் நமக்கு பெரிய நம்பர் உள்ளே வச்சுருக்காங்க சரிங்களா. அப்போது நமக்கு சின்ன நம்பர் வெளியே வர்றதுக்கு உள்ளே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா ஏ போல். அதனால் 298 ஒன்று, இந்த 651 சரிங்களா. 651 அல்லது 156. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. 298, 651, 156 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 678 அப்படி நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 678 அப்படி நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. இந்த ஒரு நம்பர்ஸ் தான் ஸ்ட்ராங்கான நம்பரு. 298, 651, 156 அப்படி நம்பர்லாம் ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. இப்போது நமக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கேமில் 2 3 அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸை இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா 40 45 90. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதத்துலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் வச்சு அடிச்சிட்டாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ண வேணாம் சரிங்களா. ஏன்னா நமக்கு எல்லா ஃபாலோயிங் நம்பர்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு 2 3 ஒரு டைம் இங்கே பாருங்கள் 2 3 அடித்து ஒரு 90,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 3 அடித்து நமக்கு ஒரு 54. திரும்ப நமக்கு ஒரு 2 3 அடித்து ஒரு 45 சரிங்களா. திரும்ப 2 3 அடித்தா அடுத்த நாளே 84. இப்போ இந்த மாதத்துலேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா இதுலேயே 4 வின்னிங் வந்துருச்சு. இதுக்கப்புறம் 2 3 அப்படிங்கிற நம்பரு வரலாம். ஆனால் வராதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா. ஏன்னா இந்த 2 3 அடித்து மறுபடியும் ஒரு 2 3 அடித்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேற்கொண்டு எந்த ஃபாலோவிங் நம்பர்ஸும் ட்ரை பண்ணுவோம். 22 மட்டும் இருக்குது சரிங்களா. ஃபாலோவிங்கில் 22 மட்டும் இருக்குது. அந்த நம்பரும் ஏசி 28 சரிங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோட்டல் பண்ணுறப்ப 7 அப்படி நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. 3ஆவது நாள் உள்ள ஏசி நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த 86 அப்படி நம்பர் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு 6 டோட்டல் பண்ணால் 7, 3ஆவது நாள் உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 26. இந்த 26 அப்படி நம்பர் ஏசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அந்த 86 தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த 26ம் ஏசி மட்டும் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்போ நம்ம சொன்ன பேட்டர்னை செக் பண்ணி பாருங்கள். உள் நம்பரில் 7 அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது அதுக்கு மேலே உள்ள 3ஆவது ஏசி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் ஓகே அப்படின்னு சொல்லுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது டோட்டல் பண்ணால் 7 அப்படிங்கிற நம்பர் டோட்டல் பண்ணுற நம்பர் இருக்கணும். அதிலேருந்து 3ஆவது நாள் ஏசி நம்பர் என்னவோ அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க ஏசியில் சரிங்களா. ஸோ நமக்கு 86 நம்ம ஃபஸ்ட்லேயே ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். நமக்கு லேட்டாக வந்திருக்கு. ஆனால் லேட்டாக வந்தாலும் கரெக்டாக நமக்கு 86ங்கிறது ஏசியில் வந்துடுச்சு சரிங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26 அப்படி நம்பரும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது 98 89க்கு மட்டும்தான் நமக்கு 22 ஃபாலோவிங்கில் இருக்குது. அந்த நம்பர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்முடைய சார்ட் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா. மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க. மெம்பர்ஷிப்லேயே ஒரு 2 பேரோ 3 பேர் மட்டும் தான் இந்த நம்பர்ஸை வந்து போட்டு வின் பண்ணியிருக்கீங்க. 46 அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் சரிங்களா. லாஸ்ட்டு 5 டேஸில் ஃபஸ்ட் நாளே வின்னிங் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த சார்ட்டில் உள்ளபடி மட்டும் ஃபாலோவிங்க்கு விளையாடுங்க. இதுக்கப்புறம் அந்த சார்ட்டில் உள்ளதில் எந்த ஃபாலோவிங் நம்பர்ஸுமே கிடையாது சரிங்களா. இனிமேல் அடுத்த மாதம் தான் அந்த சார்ட்டில் உள்ள நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 10 டேஸு அப்புறம் லாஸ்ட்டு 5 டேஸு 15ஆந்தேதியிலேருந்து 16ஆந்தேதி இதை மட்டும் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க கம்பல்சரி எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. அந்த சார்ட் படி ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அதை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சார்ட்டை வச்சுங்க. அந்த டேட்டில் என்னென்ன இது கொடுத்துருக்கணும் அதை கரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.